f of x equal 6x plus 8. g of x equal x minus 2. g f of x என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மில் f of x கொடுத்துருக்காங்க, g of x கொடுத்துருக்காங்க. g of x fx என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை முதல்ல எடுத்து எழுதணும். g f of x வந்து இதை விரிவாக நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்? fx வந்து நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிடணும், ஜியை வெளியே எடுத்துடணும். இப்போ fxனுடைய மதிப்பை நம்ம இதில் பிரதியிடணும். fx என்ன கொடுத்துருக்காங்க? 6x plus 8. அப்போ fx இதில் பிரதியிட்டுட்டோம். அடுத்து gx பிரதியிடணும். gx என்ன கொடுத்துருக்காங்க? x minus 2 கொடுத்துருக்காங்க. இந்த xங்கிற இடத்துல இந்த cx plus 8 நம்ம பிரதியிடணும். இப்போ இந்த rx plus 8 இந்த எக்ஸுங்கிறது இடத்துல இதை நம்ம எழுதியாச்சு. இந்த -2 எடுத்து எழுதணும். அடுத்து இப்போ சீக்வால் 6x அப்படி எடுத்து எழுதிடணும். +8 -2 இது கழிக்கணும். 8ல் 2 போச்சுன்னா 6. ஆனால் பெரிய நம்பருக்கு இடது பக்கம் உள்ள குறி தான் போடணும். +6 போட்டாச்சு. இப்போ என்னது 2 6 இருக்குது. அப்போ பொதுவான 6 நம்ம முதல்ல வெளியே எடுத்துடணும். 6 வெளியே எடுத்தாச்சு. 6ஆல் இதை வகுக்கணும். 6x 6ஆல் வகுக்கும் பொழுது எக்ஸு. 6 நடுவில் என்ன இருக்குது? குறி முதல்ல அடுத்து போடணும். அடையாளம் ப்ளஸ் அதை அப்படி போட்டுக்கணும். 6 வகுக்கும் பொழுது 6 1. இதுதான் gfx ஆன்சர். இப்போ fx வந்து எழுதிட்டோம். அடுத்து gx எழுதும் போது x -2 இந்த xங்கிற இடத்துல rx + 8 பிரதிட்டோம். இந்த -2 இங்கே கொண்டு வந்துடணும். இந்த rx இங்கே போட்டாச்சு. +8 -2 இரண்டையும் கழிக்கணும். அப்போ கழிக்கும் பொழுது பெரிய நம்பருக்குள்ள குறியை போட்டு 8ல் 2 போச்சுன்னா 6 போட்டாச்சு. 6 இருக்கனால பொதுவான எண் 6 வெளியே எடுத்துட்டோம். இதால் நம்ம இதை வகுக்கணும். அப்போ rx 6ஆல் வகுக்கும்போது எக்ஸு. பிறகு நடுவில் இந்த அடையாளம் ப்ளஸ் போட்டாச்சு. 6 வைக்கும்போது 1. அப்போ gfx வந்து 6x + 1. இதுதான் ஆன்சர்.